இந்த 2026ல் ஏதாவது வருஷ பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஐயா 2025ல் நான் நல்லா இல்லைங்க, ஏதோ ஒரு சுமாராக போச்சுங்க, அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், போன வருஷமே உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. வேலை தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனாலும் ஒன்று, வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் பெரிய சிக்கல்கள் 2026ஆம் வருஷம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் சுபமாக தான் ஆரம்பிக்கும். அப்படியே பிற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 5 வருஷமாகவே மிதனராசிக்காரர்கள் ஆண் பெண் 2 பேருக்குமே, உண்மையிலே கடகராசிக்காரர்கள் 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் புளிஞ்சிருச்சு அஷ்டமச்சனி. பெரிய அளவில் சோதனைகள் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதற்கு மாறாக போன மச்சான் திரும்பி வந்த கதையாக அட்டமத்து சனி விலகின அடுத்த 2-3 நாள்லேயே அப்படியே வந்து 8ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்துட்டாருங்க. அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அட்டமத்து சனியுடைய பாதிப்பை நீங்கள் என்ன அனுபவிக்கவே இல்லை. மே மாதம் வரைக்கும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்படுறீங்களான்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக 90 கிட்ஸு 2K கிட்ஸு கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய அளவில் உங்களை யாரும் அசைக்க முடியாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன உண்டு? கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தகுதி திறமைக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஐயா ஏதாவது அப்படி இப்படி நடக்கும் போது தான் நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னா அப்படின்னு பார்த்தா, திருமணம் நடக்கும், தொழில் ஸ்ட்ராங் ஆகும், வியாபாரம் கை கொடுக்கும். 8ஆம் இடத்துல உச்சகுரு வந்தார்னாலே என்ன நடக்கும் தெரியுங்களா? முதல் 5 மாதம் என்னங்க நடக்கும்? எதிர்பாராத ஒரு தன்மைகள் நடக்கும். செகண்ட் மேரேஜ், ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி போச்சுங்க. ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், ஓட்டத்தின் விளைவாக வாட்டம் வாட்டம் வாட்டம். லேசாக கண்ணுக்கு தெரியுது நல்லது வந்துருச்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கு. முதல் பகுதி இந்த வருஷத்துடைய முதல் 5 மாதங்கள் அப்படிலாம் ஒன்றும் சிறப்பாக இருக்காதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பண்ணுறவங்கெல்லாம் வந்து தொழில் ஓடுதுங்க, ஆனால் ஒன்றும் பெரிய அளவில் சிறப்பாக இல்லைங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். 10 ரூபா சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது ஸ்டாண்டர்டாக அரக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நல்லவைகள், பொருட்சேர்க்கைகள், குடும்பத்தில் நிம்மதிகள், எல்லாருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். தொழில் வேலை ஜீவனம் ஓரளவுக்கு கைவிடாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஜென்மச்சனியில் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப உங்களுக்கு இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு வரவே போகிறதில்ல. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலே 2026 புத்தாண்டு வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய புத்தாண்டாகவே இருக்கும். வருமானங்கள்லாம் நல்லா வரும், அதிலெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லை. வருமானத்தில் எந்த குறையும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. என்ன ஒன்று, செலவுகள் தான் அதிகமாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ வருடத்தின் முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட, பிற்பகுதி மாதங்களில் சுபமான நல்ல மங்கள நிகழ்வுகள், எல்லாருக்குமே செலவு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள், உங்களுக்கே கல்யாணம் நடக்கிறது, அண்ணன் தம்பி அக்காள் தங்கச்சிகள் இந்த மாதிரியான அமைப்பில் கல்யாணம் நடக்கிறது, பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறது என்பது போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான வருடமாகவே 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது மே மாதம் வரைக்கும் 5 மாதங்கள் பணவரவில் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். அதற்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு 7 மாதங்கள் பார்த்திங்கன்னா, வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அங்கே போய் படிக்கணும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே பெர்மிஷன், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வருடத்தின் முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே காதலிக்கக்கூடியவர்களுக்கு பெற்றோர்களுடைய ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பேரண்ட்ஸோடைய சம்மதம்லாம் கிடைக்கலைங்க, ஒரு இந்த மாதிரியான ஒரு இதில் நான் தேர்ந்தெடுத்தது தப்போ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்புகள்லாம் வருது. திருமணமானவர்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் பெரிய சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்காது. எதுலேயும் ஒரு ஸ்டாண்டர்டு நிலைத்தன்மை இருக்கும். ஐயா 7 சனி நடக்குது, நல்ல நல்ல பலன்களாக சொல்கிறீங்களான்னு பார்த்தா, மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், போன வருஷமே உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன 7 சனி உங்களை பெருசாக கெடுத்துருச்சு? கண்டிப்பாக கெடுக்கவே இல்லை. ஏனென்றால் சனி பகவான் 12ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். ஜென்மச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமே தவிர இப்போ எதுவுமே பிரச்சனைகள் வராதுங்க. வேலை தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனாலும் ஒன்று,
அடுத்த வருஷம் 2027ஆம் வருஷம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பொருளாதார குற்றங்கள் வந்துடும்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் இப்போவே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். அவரை நம்பி இவரை நம்பி தொழில் ஆரம்பிச்சிட்டேன். அவரை நம்பினா என்ன, மாமனை நம்பி, மச்சானை நம்பி, அண்ணனை நம்பி, தம்பியை நம்பி, அப்பா காசு கொடுப்பாருன்னு நம்பி, அம்மா ஏதாவது வீட்டு பத்திரம் கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க நம்பி, இந்த மாதிரியாக பிரத்தியாரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிப்பது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒத்து வராதுங்க. ஆனால் குடும்ப விஷயங்களில், பண விவகாரங்களில் தான் கொஞ்சம் ஒத்து வராதுன்னு சொன்னேன். குடும்ப விஷயங்களில் எல்லாமே கொஞ்சம் நல்லவைகளாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் கண்டிப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கல்வி படிப்பு போன்றவைகள் நல்லாயிருக்கும். சிலருக்கு தூரத்தில் ஹாஸ்டல், தூரத்தில் நீட்டெல்லாம் எழுத முடியுங்க. இந்த வருஷம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு நீட்டு கிடைக்கும். ஆனால் என்ன, உள்ளூர்லேயே காலேஜ் கிடைக்காம தூர இடங்களில் காலேஜுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநில இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எதுலேயும் பெரிய அளவில் சோகங்கள் கண்டிப்பாக இருக்காது. இந்த ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்லணும், 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2026ஆம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்தே கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல விதமாக உயரக்கூடிய ஆண்டாகத்தாங்க 2026ஆம் ஆண்டு இருக்குது. மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்ற நிம்மதியான ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரு சீரான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த 11ஆம் இடத்து சனி வருவார். அதுலேயும் பாருங்கள், முதல் 5 மாதங்கள் ஒரு மாதிரியாக இருப்பார், பின்னாடி 5 மாதங்கள் தூள் கிளப்புவார் சனி பகவான். ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து உச்சகுரு உங்களுடைய சனியை பார்க்க போவது, இது வரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோக பலன். ஆக பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் ஒரு லெவலுக்கு சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. புதிதாக என்ன, கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். ஆன்மீக யாத்திரைகள் கை கொடுக்கும். ரிஷிகேஷ் போகணும், கைலாஷ் யாத்திரா போகணும், பூரி ஜெகநாதரை போய் தரிசனம் பண்ணணும், காசி கயா கங்கா போகணும், அல்லது பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும். இந்த மாதிரியான இந்த வருஷம் பிற்பகுதியிலிருந்து சக்குன்னு வேறு மாதிரியான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வருங்க. அப்பாவை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு பிற்பகுதி 7 மாதங்கள் அப்பாவுடைய உடல்நிலை ஆரோக்கியம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகளை சர்வ நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். எதுலேயும் பெரிய குறைகள்லாம் இருக்காதுங்க. கோர்ட்டு கேஸு போன்றவைகள் இருந்தவங்க, சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாமல் இருந்தவர்கள், அண்ணன் ஒத்துக்க மாட்டேன்றாரு, அக்கா ஒத்துக்க மாட்டேங்குது, தம்பி தங்கச்சி நான் ஒரு பக்கம் இழுத்தா அவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, கிழக்கு மேற்காகவே இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைமைகளில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் அப்படியே குரு பகவான் வலுத்து பார்ப்பதனால சட்டப்பூர்வமான நடவடிக்கை அமைப்புகளில் சர்வ நல்ல அமைப்புகளில் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்காக எழுதிக்கிட்டு இருந்த, கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த அத்தனை மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே, இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு உறுதியான நல்ல அமைப்பில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த துறையில் தான் போவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல, அதாவது காதலிக்கெல்லாம் இல்லைங்க, எங்கெங்க லவ் பண்ணுறது, அதுக்கான ஆணோ பெண்ணோ சரியாக அமையலையே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தை அப்படியே வலிமையான அமைப்பில் உச்சகுரு பார்க்க போவதால் வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இல்லைங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடியது 12ஆம் இடத்துல தான் சனி வரப்போகிறார். இப்போது இருக்கக்கூடிய ராகு கேதுகளில் கூட உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் அடுத்து டக்குன்னு 3ஆம் இடத்திற்கெல்லாம் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு சோதனைகள் அதிகம் இல்லாமல் ஒரு 70% நல்ல நன்மைகள் இருக்கும். 2025 விட 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். உழைச்சது போகிறோம், சம்பாரிச்சது போகிறோம், மனைவியோடு இருக்கலாம், கணவனோடு இருக்கலாம், குழந்தைகளோடு இருக்கலான்ற மாதிரியாக பூர்வீக இடத்திற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷத்துடைய பிற்பகுதி அமைப்புகளில் வருங்க. 11ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தில் இருப்பதால் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல வருடம் 2026ஆம் வருடம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான வருஷமாக 2026ஆம் வருஷம் இருக்கும். பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வருஷம். பணங்காசு கிடைக்க போகுது. வருடத்தின் முதல் 5 மாதங்கள் கௌரவமிக்க சில விஷயங்கள் தேடி வரும். உங்களுக்கு ஒரு அரசு பதவி, ஒரு மாதிரியான குடும்பத்தில் தலைமை பொறுப்பு, இல்லை இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா என்கின்ற மாதிரியாக இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துருங்க, முடிச்சு கொடுத்துருங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக
அனைத்து நிலைகளிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. 2026ஆம் வருஷம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் சுபமாக தான் ஆரம்பிக்கும். அப்படியே பிற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 2ஆம் இடத்துல போய் உச்சனாக வருகிறார். ஒரு 5 வருஷமாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆண் பெண் 2 பேருக்குமே வேலை சரியாக அமையலை. வேலை சரியாக அமைஞ்சால் சம்பளம் சரியாக வரல. எதுவுமே சரியாக இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமைஞ்சது. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல், தொழில் நல்லா இருக்கக்கூடிய தொழில் நல்லா இருக்குன்னா சில ஆர்டர் வரணும். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட துறையில், ஏன்னா கடகத்தில் போய் அவர் உச்சமாக போகிறார் 2ஆம் இடத்துல. ஏற்றுமதி இறக்குமதி துறை, வெளிநாடு வெளிமாநிலங்களை நம்பியிருப்பது, அடிக்கடி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை இயக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போவதும், 3ஆம் இடத்துல ஏற்கனவே வருடம் முழுக்க அருமையான அமைப்பில் கேது பகவான் இருப்பதும் ஒரு பெரிய அமைப்புகள் இன்றைக்கு. இந்த 2026ஆம் வருஷத்தில் ஒரு முக்கியமான அறிமுகம் கிடைக்கும். ஒரு நல்லவர் அல்லது அதிகாரமிக்கவர் அல்லது பணக்காரர் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் லேசாக அவருடைய அறிமுகத்தின் மூலமாக முன்னேற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. இவரை பார்க்க வந்தேன், அல்லது இவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அறிமுகம் கிடைச்சது, அதன் மூலமாக அவருக்கு ஒரு வேலை ஆச்சு, எனக்கு ஒரு வேலை ஆச்சு, இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான முன்னேற்றங்கள் தெரிய வந்தது என்கின்ற அமைப்புகளும் கண்டிப்பாக இப்போது நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதற்கு மாறாக 2020 கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டப்பட்டது இழந்தது எல்லாம் ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. உண்மையிலேயே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்தவர்கள் மிதுன ராசியில் ஏராளம். அவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் உழைச்ச பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. எதிலும் ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் 5 மாதங்கள் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். இந்த கூட்டு தொழிலின் மூலமாக ஏதாவது ஒரு அடிப்படை நிகழ்வுகள் நடக்கும். 4 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்ட தொழில் ஆரம்பிக்கிறது. ஏன்னா பிற்பகுதியில் பணம் வரணும் இல்லையா. முதல் 4-5 மாதங்கள் ஒரு ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் போன்றவைகளை போட்டு கொடுத்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் பணம் வரக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. அதுலேயும் 6 மாதத்திற்கு பின்னாடி அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்களின் மூலமாக அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களின் மூலமான ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களால் இதுவரை இல்லாத அளவிற்கு தொல்லைகள் இல்லாத சமரசங்கள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டுங்க 2026ஆம் ஆண்டு. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். போன வருஷம் ரொம்ப நொந்து போனீங்க. ஐயா அட்டமத்து சனி முடிஞ்ச மாதிரியே தெரிலங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசுவீங்க. அதுவும் பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லேசாக மூச்சு விடுற மாதிரி தான் இருக்கே தவிர அப்படிலாம் ஒன்றும் பெரிய லெவலில் நான் ரெக்கவர் ஆகி வந்துடல என்று எப்படி பார்த்தாலும் ஒரு பாதி பேர் சொல்கிறீங்க. உண்மையிலே கடகராசிக்காரர்கள் 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் புளிஞ்சிருச்சு அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் என்னென்ன உறவுகள், என்னென்ன பணவரவுகள், என்னென்ன அமைப்புகளை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல வருடமாக 2026ஆம் வருஷம் இருக்குதுங்க. போன மச்சான் திரும்பி வந்த கதையாக அட்டமத்து சனி விலகின அடுத்த 2-3 நாள்லேயே அப்படியே 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டாருங்க. எங்கெங்க இன்னும் எந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ராசியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு வலிமையான அமைப்பில் குரு பகவான் வலிமையாக உட்கார்றது, ராசி சுபத்துவத்தை அடைகிற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. முதல் 5 மாதங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு, வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, அடிக்கடி வடக்க போகிறதுனால அல்லது வடக்கு நாடுகளுக்கு, வடமேற்கு நாடுகளுக்கு போவதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, காலில் சக்கரம் கட்டி வச்சுருக்கிறான் அப்படின்ற மாதிரியாக ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருப்பதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு. சில நேரங்களில் இங்கேயே உள்ளூர்லேயே இருக்கிறவங்க கூட வண்டியிலே போய்கிட்டு இருக்கிறேன், மத்தியானம் சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாப்பிடக்கூட முடியலன்ற மாதிரியாக எதையும் செய்ய முடியாத அமைப்புகளில் இருந்தாலும் கூட பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அலைச்சல் இருக்கும், ஆனால் காசு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை அப்படியே பெரிய அளவில் மாறும். ராசியிலேயே உச்சகுரு உட்கார போகிறார். அந்த உச்சகுரு ராசியில் உட்கார்றதுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதுவரைக்கும் தடையாகி போன விஷயங்கள், காதல் பிரிஞ்சு போச்சு இல்லையா, பேக்கப் ஆகி போச்சு, என்ன சொல்லுவாங்க, பிரேக்கப் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, காதல் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கள்ல. இந்த பிரேக்கப் ஆன போயின காதல்லாம் திரும்ப வராது. ஆனால் அதற்கு பதிலாக உண்மையான வாழ்க்கையில் உங்கள் மேலே அக்கறை உள்ள, எதிலும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கறையான நல்லவைகள் கண்டிப்பாக வரும். ஒரு பிரேக்கப் ஆன காதலுக்கு பதிலாக ஒரு புதிய வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்குதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வருடமாகவே இந்த வருடம் இருக்கும். சிலருக்கு தாய் தந்தை உறவுகள் நல்லா இல்லாத அமைப்புகள், அப்பா அம்மா சரியான நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணலைங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே தாய் தந்தை உறவுகள் இணக்கமான ஒரு அமைப்பு. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போய் அது சரியாக, கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போனேன்,
சரியாக இல்லை, பிறந்த வீட்டில் அதை போடுறேன்னாங்க இதை போடுறேன்னாங்க, சீதனம்லாம் டிலே ஆகி போச்சு, இங்கே மரியாதை போச்சு, பிறந்த வீட்டு பெருமையும் காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிகள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் சொல்லக்கூடிய அளவிற்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய ஒரு நிலைமை, நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டுங்க. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வருடமாகவே அமைந்திருக்கிறது 2026 வருடம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு வருடத்தின் முதல் 5 மாதங்கள் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அட்டமத்து சனியுடைய பாதிப்பை நீங்கள் என்ன அனுபவிக்கவே இல்லை. போன வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க எப்படி இருந்தாங்க, அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்படுறீங்களான்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் 1.5 வருஷம் அஷ்டமத்து சனியோட காதை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் பண்ண விடாமல் ராகு 7ஆம் இடத்துலேயே வலிமையாக உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கின்ற ராகு கரெக்டாக டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உட்காந்துருக்கிறார். ஆக அஷ்டம சனியுடைய தொல்லைகள் அத்தனையும் நீங்கள் கோச்சாரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அனுபவிக்கவே போகிறதில்லை. ஆகவே அஷ்டம சனினா உங்களை ஒன்றும் பண்ணாது, ஜாம்னு நல்லா இருக்க போகிறீங்க. முதல் 5 மாதங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மே மாதம் வரைக்கும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. அந்த அளவிற்கு எதை செய்தாலும் அது ஒரு வெற்றியாக முடியக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நமக்கே ஒரு நம்பிக்கை உணர்ச்சி வரக்கூடிய அமைப்புலாம் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்திருக்குதுங்க. மே மாதத்திற்கு பிறகு கூட உங்கள் ராசிக்கே குரு பகவான் வந்துடுறார். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய, அதாவது 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அதற்கு பிறகு ஒரு 3 மாதம் கழிச்சு ராசிக்கே வருவார். ஏன்னா இந்த வருஷமும் அதிசார பயிற்சியின் மூலமாக 3-4 மாதம் கூட மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல செலவுகளை கொடுப்பார், மங்கள செலவுகள் கொடுப்பார். வீடு வாங்க போகிறீங்க, வீடு வாங்குறது, காடு வாங்குறது, வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்ல விதமாக சம்பாதிக்கின்ற பணத்தை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நல்ல வருஷமாகவே 2026ஆம் வருஷம் கண்டிப்பாக அமையுங்க. எதையை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் என் பாட்டுக்கு நான் போகிறேன், நான் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக தானே இருக்கிறேன், நேர்மையாக தானே இருக்கிறேன், ஆக எதுவும் எனக்கு பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காதுங்க என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது உண்டுங்க. சிம்மராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள்லாம் வேண்டாம். 9ஆம் இடத்துல இருக்க அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக தாய் தந்தை உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும், அல்லது சில பேருக்கு வயதான அம்மா அப்பா இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் விரயங்கள், ஒரு ஆரோக்கிய குறைவுகள், அவங்களால கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட பெரிய குடும்பத்தில் பெரிய சோதனைகள் இருக்காதுங்க. கணவன் மனைவி கருத்து வேற்றுமை கொஞ்சம் இருக்கும், இந்த வருஷம் முழுக்கவே இருக்கும். நான் சொல்கிறது இந்த மனுஷன் கேட்க மாட்டார், இந்த மாதிரியான ஒரு முணுமுணுப்புகள் சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் கணவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, பொருளாதார முன்னேற்றம் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு பூசல்கள் அது உடனே சரியாக போகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் வரும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே திரும்பி இங்கே வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போது கிடையாது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற இனிய நல்ல மாதமாகவே வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் வருடம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முற்றிலும் நன்மைகள்னு சொல்லுவேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்குது. பெரிய அளவில் உங்களை யாரும் அசைக்க முடியாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன உண்டு? வருடம் முழுக்க 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். வருடம் முழுக்க 6ஆம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு உச்ச குரு வந்துடுறார். அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்டகச்சனி என்கின்ற அமைப்பு கூட உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அதையும் செய்யாது. ஆக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தகுதி திறமைக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முக்கியமாக கடன் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. இந்த வருஷம் முழுவே நல்ல வருமானம் வரும். கடன் தீரணும்னா என்ன வரணும்? வருமானம் தான் வரணும். அந்த வருமானத்தின் மூலமாக அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். ஆக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கிறது. முதல் 5 மாதங்கள் சுவத்தில் அடித்தது, நம்ம கிணத்துல போட்ட கல்லுன்னுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் தம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட
பிற்பகுதி 7 மாதங்கள் வந்து 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குருவின் தயவால் வந்து எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக் ரிட்டர்ன் கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, அல்லது கிரெடிட் கார்டு கொடுக்கலங்க, அது வாங்கலைங்க, இது வாங்கலைங்க, வாங்கிட்டு என்னால் கட்ட முடியலைங்க, வட்டி ஜாஸ்தியாக போட்டாங்க, அது மாதிரியான விஷயங்கள். உள்ளூரில் கடன் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாமல் வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இந்த மாதிரி போன விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்படாமல் வருடம் முழுவதுமே சீரான நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகள்லேயும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க, காதல் பண்ணுறது அப்படி ஒன்றும் சரியாக இருக்காதுங்க. ஆணுக்கு பெண்ணாலேயும் பெண்ணுக்கு ஆணாலேயும் மன அழுத்தம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. இந்த வருஷம் யார் யார் அறிமுகம் ஆகிறாங்கன்னு மட்டும் சின்னவங்க 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக 90 கிட்ஸு 2K கிட்ஸு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருஷம் அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் கொண்டு வந்து விடும். காதல் என்கின்ற பேரில் எதையாவது ஒன்று கொண்டு வந்து வச்சு அவங்கள நம்பி அதை பண்ணேன் இதை பண்ணேன்ற விஷயங்களும் கொஞ்சம் கை கொடுக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக கிழக்கு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும், அதன் மூலமாக கொஞ்சம் பொருள் சம்பாதிக்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும், அங்கேயே வந்து படிக்கணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. எதிலும் ஒரு நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நன்மையான அற்புதமான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு. துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது உண்டு. 12 ராசிகள்லேயே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ஜூன் மாதம் நடக்கக்கூடியதில் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதிலும் ஒரு திருப்தியான வகைகள் இருக்கும். ஐயா ஏதாவது அப்படி இப்படி நடக்க போதான் நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னா அப்படின்னு பார்த்தா அவங்கவுங்களுடைய அந்தந்த பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல இப்போது இருக்கிற நிலையை விட 5 மடங்கு 10 மடங்கு பெருசாக மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ஓஹோன்னு ராசிபலன் சொல்கிறதுனால அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் நினைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்ததுன்னா இப்போது நான் சொல்கிறத விட ரெட்டிப்பு நற்பலன்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போது ஆரம்பத்தில் என்ன நடக்கும்? முதல் 5 மாதங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அளவில் குரு பகவான் வலிமையாக இருக்கிறார். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல வியாபாரம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள் ஏதாவது உதவிகளை பண்ணுவாங்க, உங்களுக்கே வேலைக்காரங்க உதவியாளர்கள் போன்றவர்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. நிரந்தரமான தொழில் அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, இது வரைக்கும் ஜிக்ஜாக்காக இருந்து வந்த மாதமான இந்த வருமானம் அந்த வருமானம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு மாதம் 10 ரூபா கிடைக்குது, இன்னொரு மாதம் 20 ரூபா கிடைக்குது, ஒரு மாதம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தன வீட்டை போய் உச்சகுரு பார்க்கிறார். 10ஆம் இடத்துல உச்சகுரு வந்தார்னாலே என்ன நடக்கும் தெரியுங்களா? சட்டத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஜுடிஷியல் இந்த மாதிரியான அமைப்பு, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, டீச்சிங்னு சொல்லப்படக்கூடிய சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது. மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பிஹெச்டி முடிக்கணும், அது முடிக்கணும், இது முடிக்கணும்னு மேலே படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அது படிப்பதற்கு ஏதுவான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே 10ஆம் இடத்து குருவால் நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. இது வரைக்கும் கணவர் குழந்தைகளால் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்தவங்க, வீட்லேயும் வேலை பார்க்குறேன், வெளியிலேயும் வேலை பார்க்குறேன், என்னை யாரும் கவனிக்கவே மாட்டேன்றாங்க, மாமியார் வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, இப்போ சொந்த அமைப்புகளில் மச்சினிச்சி அப்படி பண்ணுறாங்க, குழந்தைய அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியான சொந்த குடும்பத்தில் மன அழுத்தத்தில் இருந்து வந்த துலாம் ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஆகவே எதிலும் ஒரு நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல் அதை விட 1 மடங்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புகள் உள்ள அருமையான ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய நல்ல வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக ராசி வலிமையாக அப்படியே குருவால் பார்க்கப்பட போதுங்க. முதல் 5 மாதம் என்னங்க நடக்கும்? எதிர்பாராத ஒரு தன்மைகள் நடக்கும்.
எதிர்பாராத செலவுகள் இருக்கும், எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும், எதிர்பாராத நஷ்டங்களும் வரும். ஆனால் சரி கட்டுவீங்க. எதிர்பாராத நஷ்டங்கள்னால் நீங்களே ஏதாவது பேராசைப்பட்டு எதையாவது ஒன்று செய்ய போய் அதில் கொஞ்சம் சரிவுகள் வரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராசையை பண்ணி கொடுத்து அதன் மூலமான சில விஷயங்களை அப்படியே இது பண்ணுவாங்க. அந்த அமைப்பு இப்போது உங்களுக்கு 5 மாதத்துக்கு முதல்ல இருக்குது. பின்னாடி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அப்படியே உச்ச குருவாகி பார்க்க போகிற ராசி என்றதுனால இந்த முதல் 5 மாதங்களில் ஏதாவது தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் அப்படியே சமாளிச்சுக்குவீங்க. பரவாயில்லைங்க, ஒரு அனுபவம் கிடைச்சது, இப்போ ஒரு 10 ரூபா போச்சு, பரவாயில்ல, நான் இதை வச்சு 20 ரூபா சம்பாரிச்சிடுவேன் என்கின்ற மாதிரியாக பணத்தை இழந்தாலும் கூட அது திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. பின்னாடி ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும், தொழில் ஸ்ட்ராங் ஆகும், வியாபாரம் கை கொடுக்கும், விவசாயம் அளவில் கொஞ்சம் இதாக இருக்கும், வெளியில் ஊரில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு என்னப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியுதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டு நகர்ந்து போனாலே நம்மக்கிட்ட இருக்குது. சைக்கிளில் போகிறவர் டிவிஎஸ் வீட்டில் போவார், டிவிஎஸ் வீட்டில் போகிறவர் அதோட பெரிய பைக்கு வாங்குவார், பைக்கு வாங்கினவர் கார் வாங்கக்கூடிய அளவிற்கு 9ஆம் இடத்து உச்சகுரு ஒரு கௌரவம் அந்தஸ்து போன்றவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகும். இன்னொன்று முக்கியமாக பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற பிள்ளை அதை செய்ய மாட்டேங்குது, இதை செய்ய மாட்டேங்குது, ஊருக்கு திரும்பி வர மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, சில கண்டிஷன்லாம் போடுறாரு, இப்படி தான் இருக்கணும், பொண்ணு இப்படி தான் இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இது இப்படி தான் இருக்கணும், பெத்திங்கல்ல சோறு போடுங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடக்கு மடக்காக பேசுகிறார் என்று பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அல்லது சிறு குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில, நம்ம தான் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேமேன்ற மாதிரியாக பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. பெண்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு இடர்பாடுகள் அப்படியே ஒரு மாதிரியாக அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு. ஜூன் மாதம் வரைக்கும் அதனால் பயணங்கள் மூலமாக ஏதாவது நன்மைகள் இருக்கும். சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி கிடச்சி அதன் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக முதல் 5 மாதங்களில் உண்டுங்க. இதோ பாருங்கள், 2025 விலகப் போகிறது. இன்னும் சில நாட்களில் 2025 முடிந்து எல்லோருடைய எதிர்பார்ப்புகளை தூண்டிவிட்டு 2026 ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்குது. ஐயா 2025 நான் நல்லா இல்லைங்க, ஏதோ ஒரு சுமாராக போச்சுங்க, அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்க, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள்ங்க. இந்த வருஷம் முழுக்க அப்படியே ஒரு கிராஜுவலான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு கிராஜுவலாக இருக்கும்? வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் 5 மாதங்கள் 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டு 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்லதாக ஒரு விஷயத்தை நல்லதாக ஆரம்பிச்சிட்டோம்னா அது முடிகிறது சரியாக முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான். ஐயா அடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு 8க்கு மாற போகிறாரு, பரவாயில்லைங்க, அவர் உச்சத்தை அடைய போகிறார். ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் 9ஆம் இடத்திற்கு அதிசார முறையில் போவார். ஆக இந்த வருஷம் முழுக்க பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் தொந்தரவுகள் இல்லாத ஒரு நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. தொந்தரவுனா இது வரைக்கும் என்ன தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருந்தீங்க? போன வருஷம்லாம் கொஞ்சம் கடனோ நோயோ எதிர்ப்போ இருந்தது. ஏதாவது ஒன்று நம்ம நினச்சதை சாதிக்க முடியாமல் எதிர்ப்புகள் கொஞ்சம் நம்மளை போய் அப்படியே அழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் போன வருஷம் இருந்ததுங்க இல்லையா, அது எல்லாம் இப்போது விலகி எதையும் நாமே சுயமாக சிந்தித்து இயங்க செய்யக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. முதல் 4 மாதங்களுக்குள்ளேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம். செகண்ட் மேரேஜ், ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி போச்சுங்க, செகண்ட் மேரேஜாவது நமக்கு நிலச்சிருக்குமான்னு தெரியல, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல 2வது வாழ்க்கை அமையக்கூடிய தன்மை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. காதலிச்சவரே கல்யாணம் பண்ண முடியும். வேறு இனம் வேறு மதம் வேறு மாதிரியான நமக்கு இது ஒத்தே வரல அப்படின்ட்டு அப்பா அம்மா நினைக்கக்கூடிய சில விஷயங்களை கூட அவங்கள சமாதானப்படுத்தி பெற்றோர் தயவோடு காதல் திருமணத்தை நிறைவேற்றி கொள்ள அமைப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அம்மாவுடைய உடம்பு நிலைமையை கவனித்த ஒரு மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அது கண்டிப்பாக தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பித்து பாதி வழியில் பணப்பற்றாக்குறையினால் நிறுத்தி வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே
கட்டிய வீட்டை முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடாவது வாங்கி விடுற அமைப்புகள்லாம் இருக்கும். ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிறேன், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்க முடியும். ஒரு சின்ன 1 சென்ட் இடம் 2 சென்ட் இடம் இப்போ வாங்கி போடுறேன், அடுத்த வருஷம் கட்டிக்கிறேன். இந்த மாதிரியான வீட்டடி மனை வீடு சார்ந்த விஷயங்கள் இப்போது நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. சிலருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் தோல்வியை மட்டுமே அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனீங்கன்னா இந்த வருஷத்துலேயே கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உயர்ந்த அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சினிமா துறை, கலைத்துறை, ஊடகத்துறை, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இதிலெல்லாம் சாதிக்கணும், இதில் பண வருமானம் வரணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் சில கைட்னஸ் கிடைக்கும். ஏற்கனவே சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள், ஏற்கனவே ஜெயிச்சாங்க பாருங்கள், அவர்கள் மூலமாக ஏதாவது அறிவுரை, ஆலோசனை போன்றவைகளை அடைந்து ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய, எதையும் அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் செலவு இருக்கும். பிற்பகுதியை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்துல உச்சகுரு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார், ராசிநாதனையும் பார்க்க போகிறார். இது வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரிலங்க. எனக்கு டெய்லி 7.5 சனி தாங்க, இப்படி தாங்க எனக்கு இருக்குது, இப்படி தான் நிறைய பேர் மகராசிக்காரங்க கமெண்ட்டை கொடுக்குறீங்க. ஏதோ ராசி பலன்னு நீங்கள் சொல்கிறது தான் நல்லதாக சொல்கிறீங்க, ப்ராக்டிக்கலாக நடக்கணும்ல, ஏன் நடக்க மாட்டேங்குது? அவ்வப்போது பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிறவனுக்கு அப்படியே மலைத்துளி வந்து அப்படியே விலகி போடுற மாதிரி லேசாக கண்ணுக்கு தெரியுது, நல்லது வந்துருச்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு அப்படியே போய்கிட்டே இருக்க, மறுபடியும் பாலைவனத்தில் தானே நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியாக நினைக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகள் தீர்ந்து விட்டன. 7.5 சனி அமைப்பு முழுவதுமாக முடிந்து விட்டது என்கின்ற மனசில் நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை சம்பவங்கள் மாறக்கூடிய நல்ல வருஷமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க. முதல் பகுதி, இந்த வருஷத்துடைய முதல் 5 மாதங்கள் அப்படிலாம் ஒன்றும் சிறப்பாக இருக்காதுங்க. ஓட்டம், ஓட்டத்தின் விளைவாக வாட்டம் இதுதான் இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ண போகிறீங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பண்ணுறவங்கெல்லாம் வந்து தொழில் ஓடுதுங்க, ஆனால் ஒன்றும் பெரிய அளவில் சிறப்பாக இல்லைங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். டிரைவிங்கில் இருக்கிறவங்க, ஆட்டோ வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்க, பைக் டாக்ஸி வச்சுருக்கிறவங்க, டெலிவரி பாயாக இருக்கக்கூடியவர்கள், ரயில்வேல வேலை செய்யக்கூடியவர்கள், பஸ்ஸு மாநகர போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே முதல் 5 மாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ஜூன் மாதத்திலிருந்தே நல்லவைகள் அப்படியே நடக்க போகுதுங்க. கௌரவம் உயரப்போகுது, அந்தஸ்து உயரப்போகுது, கேட்டது கிடைக்க போகுது, நினச்சது நடக்க போகுது. என்ன நினைப்பீங்க? கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது என் வீட்டில் என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும். அதாவது உங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல் சில நிலை இது இருக்கும். நண்பர்களால் ஏதாவது ஆதரவு வேணும், கூட்டு தொழில் நல்லா இருக்கணும், அல்லது நானே இண்டிவிஜுவலாக இருக்கணும், சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு பிரத்தியாருக்கு அப்படியே உதவக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரணும். ஒரு 7 வருஷமாக நான் நல்லா இல்லை, 7.5 சனியின் மூலமாக என்னுடைய மதிப்பு மரியாதைலாம் கெட்டு போச்சு. பேச்சு ஒரு கொடுக்குற இடத்துல கொடுக்கல் வாங்கல் போன்ற இடத்துலலாம் அப்படியே எல்லாத்தையுமே கெட்டு போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படியே முற்பகுதி 5 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட 7.5 அப்படியே அந்த 7ஆம் இடத்திற்கு உச்சகுரு மாறி அப்படியே வலிமையாக ராசியை பார்க்க போகின்ற அந்த பிற்பகுதி மாதங்கள் எல்லாத்துலேயும் இழந்த கௌரவம், நற்பெயர் எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக, நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய அளவில் கவலைகள் இருக்காதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் மனைவியோட கஷ்டம், அவங்க கஷ்டம், கேஸ் போட்டிருக்கிறாங்க, பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம்னு குடும்பம் செதறி கிடக்குது. இவங்க எல்லாருக்கும் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் 4-5 மாதங்களே கண்டிப்பாக வந்துடும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய படிப்பினை, பெரிய ஒரு லெவலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குது. தொழில் நல்லாயிருக்கும், வேலை ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்றாடம் இப்படியே வந்து அல்லாடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கே, நிரந்தரமாக ஒன்று கிடைக்காதா? 10 ரூபா சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது ஸ்டாண்டர்டாக அரக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மாதம் இவ்வளவு தான் எனக்கு நிரந்தரம் என்கின்ற அமைப்பு எப்போது தான் கிடைக்கும்? இந்த வருஷம் கிடைக்க போகுதுங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்தே நல்லதாக உணர முடியும். ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட குரு பகவான் ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் 7ஆம் இடத்துலேருந்து இந்த ராசியை பார்ப்பார். அப்போ இந்த வருடத்தின் மிக பெரும்பகுதி நாட்கள் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற சூழல் நல்ல விதமாகவே இருக்க போதுங்க. இதில் ரெட்டிப்பாக ஒரு மாதிரி பலன்கள் நடக்கும். ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருந்தவங்க, வெளி மாநிலத்துக்கு போக முடியாமல் இருந்தாங்க,
பூர்வீகத்தில் இருக்க முடியாதுங்க, நான் வேறு இடத்துக்கு போய் பிழைக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் இன்னும் சரியாக இல்லைங்க என்கின்ற மாதிரியாக இங்கேயா அங்கேயா, இந்த இடத்துலையா அந்த இடத்துலையான்ற மாதிரியாக ஒரு இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆக முடியாமல் இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த ஸ்டாண்டர்டு வரக்கூடிய அருமையான வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டுங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். என்னங்க இப்போ தான் நல்லா இருக்குன்னீங்க, அப்புறம் திருப்பி கடன் வாங்குறேன்றீங்க, இல்லை சரியாக இருக்கா இப்படின்னு டக்குன்னு மனசில் ஒரு பக்குன்னு ஒரு பயம் வந்துடும். உண்மையிலேயே வளர்ச்சிக்கான நல்ல கடன்கள், வீடு வாங்குறதுக்கான ஹவுசிங் லோன் மாதிரியாக கடனை கட்டக்கூடிய அளவிற்கு வருமானத்தையும் பின்னாடியே குரு பகவான் கொடுப்பார். சனி பகவான் வலுவாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ராசிநாதன் குருவை, சனியை உச்சகுரு வலிப்பற்று பார்க்க போகின்ற காரணத்தினால நல்லவைகளுக்காக, குடும்ப அமைப்புகளுக்காக, நல்லவைகளுக்காக, ஒரு நல்ல தொழில் அமைப்பிற்காக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடன்கள் அமைந்து அந்த கடனையும் கட்டி வட்டியவும் கட்டி ஒரு 4-5 வருஷத்தில் கடனையும் முடிச்சுட்டு ஒரு சொந்தமாக ஒரு வீடு சொந்தமாயிடுச்சு, ஒரு தொழில் சொந்தமாயிடுச்சுன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. உண்மையை சொல்லப்போனால் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டீங்க பாருங்கள், ஜென்மச்சனியின் காரணமாக 2023, 24 சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை. அவிட்டம், சதயம், புரட்டதை ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் ஜென்மச்சனியில் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப உங்களுக்கு இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு வரவே போகிறதில்ல. ஆகவே எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் பிற்பகுதி செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆண் பெண்களால் இதுவரைக்கும் தொல்லைகளை அனுபவித்தவங்க, காதல்னால இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு, காதலிச்சவங்க சரியா இல்லை, கை விட்டுட்டு போயிட்டாங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லது மனைவி என்னை புரிஞ்சிக்கலை, பிரிஞ்சு போய் வெளியிடத்தில் இருக்கிறாங்க, கணவர் என் கண்ட்ரோலில் இல்லை, இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடுமையான எதிர்கால வாழ்க்கை அவ்வளவுதானோ என்கின்ற மாதிரியாக மன அழுத்தத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை இளம் பருவ கும்பராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே நிம்மதியை தரக்கூடிய, எதுவானாலும் சமாளிச்சுக்கலாம், நம்ம பக்கம் கடவுள் இருக்கிறார் என்கின்ற அமைப்பு அருமையாக இந்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2026 சாதிக்கின்ற ஆண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதுக்கு ஏற்றாற் போல. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்தில் 2026 பிறக்கும்போதே 10ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தொழில், வேலை, ஜீவனம் ஓரளவுக்கு கைவிடாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைய பருவத்தினருக்கு என்னமோ இடிக்குது கடிக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு, கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த மனக்கலக்க சூழல்களில் தான் பெரிய அளவுக்கு ஒரு சோதனைகள் நிச்சயமாக வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு டபுள் மைண்டு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஆனால் முதல் 5 மாதத்துக்கு அப்புறம் தான், 5 மாதம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உச்ச குருவாகி ராசியை பார்க்க போகிறார், ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். இந்த அமைப்பு கொஞ்சம் பிற்பகுதியில் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலேயே போன வருஷம் கூட இதே மாதிரி தான் பிரித்து சொன்னேன். 50 வயசு கடந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. சில பல மன அழுத்தங்கள், வேலை அழுத்தங்கள், பணம் வருது ஆனால் உழைக்கிறது ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட 50 வயதுகளுக்கு கீழாக 40-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஏதாவது ஒன்று நடக்கும். அதாவது ஒரு ஏமாறுறது, வேலைக்காரங்களை நம்பிட வேண்டாம், நண்பர்களை நம்பிட வேண்டாம், சொந்தக்காரங்களை நம்பிட வேண்டாம். உங்களுடைய உயிர் உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், இந்த 4 பேரை தவிர மற்ற வெளிவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ப தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு ஏதாவது மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. முதல் 4-5 மாதங்களுக்கு மட்டும்தான். பிற்பகுதியில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் நல்லா இருக்காது. ஒரு வருஷம் முழுக்க அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன ஆகிறது? தொழில்களில் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பி அப்படி பண்ணிடாதீங்க. அதாவது இந்த பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. 5 லட்சம் கூட 50 லட்சம் ஆக்கி தர்றேன், 1 லட்சம் கூட 1 கோடி ஆக்கி தர்றேன், இந்த மாதிரியான பேராசை தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்கும். கண்டிப்பாக இதிலெல்லாம் மயங்கிடக்கூடாது. இந்த ஓடிபி சொல்கிறது, இந்த ஆன்லைன் ஊழல், ஆன்லைன் ஸ்கேம் நடக்குதே, இந்த மாதிரி அவங்க இவரை உன்னை அந்த அரெஸ்ட்டு பண்ணிட்டேன், இந்த அரெஸ்ட்டு பண்ணிட்டேன், உன் பேரில் இந்த கேஸ் இருக்குது அந்த கேஸ் இருக்குதுன்னு ஃபேக்காக வரக்கூடிய எந்த ஒரு காலையும், அந்த 16 கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்மச்சனியில் தான் நடக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக அப்படியே மாணவர்கள், இளைய பருவத்தினர் எல்லாருமே, குறிப்பாக வயதானவர்கள், இந்த சமூக ஊடகங்களில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் ஏதாவது வர்றது, இதெல்லாமே இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் நடக்கும். ஆகவே எதிலும் நிதானம், பொறுமை சார்ந்த விஷயங்கள். வேலையை கண்டிப்பாக விட்டுறாதீங்க, இன்னொரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் படிப்பினை தரக்கூடிய அமைப்புகளை ஜென்மச்சனி செய்யும். ஆனாலும் எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும். ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் உச்சத்தை அடைவதென்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு வீடு அமையும், கடனுக்கு வாகனம் அமையும். அந்த கடனை கட்டுறதுக்குள்ள அப்படியே ஒரு மாதம் ஆனால் இப்படியா வீடெல்லாம் வந்துருச்சு தான், ஆனால் வீட்டுக்குள்ளே ரசச்சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்கின்ற மாதிரியான சூழல்களும் வரும். நல்லவைகள், பொருட்சேர்க்கைகள், குடும்பத்தில் நிம்மதிகள், எல்லாருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனாலும் உழைச்சா அந்த பணப்பற்றாக்குறையை தீர்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையும் கூடவே இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக என்ன பார்க்கலாம், உண்மையிலே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் இந்த வருடத்தின் 2026ஆம் வருடத்தின் பிற்பகுதி வாழ்க்கை நன்றாகவே இருக்கக்கூடிய யோக வருடமாகவே அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.